என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்றைக்கு நான் சப்பாத்தி செய்து காட்ட போகிறேன். என்ன ஒரு ஆள் மெசேஜில் கேட்டிருந்தார், தளபதி ஐட்டனோ சூப்பர் ஸ்டாரா அங்கே ஏதோ இருக்குது, அவர்கிட்ட நேம் அவருக்காகவும் என்ன ஒரு சில இடங்களில் பார்த்துட்டு ஒரு சில வயசானாக்கள் எல்டர்லி பீப்புள்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு சப்பாத்திஸ் எப்படி செய்கிறதுன்ற செய்து காட்ட சொல்லி, அவர்களுக்காகவும் நான் இன்றைக்கு இந்த சப்பாத்தியை செய்து காட்டுறேன். அதோட எங்களை விட்டு இரவு சாப்பாடு. ஓகே, வாங்க செய்யலாம், பார்க்கலாம். இப்போ நாங்கள் சப்பாத்திக்கு சப்பாத்தி மா நான் ஆட்டாமா, அதாவது எங்களோட ஊரில் நாங்கள் சொல்கிறது ஆட்டாமா, இந்தியாவில் சொல்கிறது கோதுமை மான்னு சொல்லி. ஓகே, சப்பாத்தி செய்கிறது ஆட்டாமா. இந்த ஆட்டாமா இப்போ லண்டனில் டெஸ்கோ, அஸ்டா இதுகளில் சூப்பர் மார்க்கெட்டில் அல்டிலையும் போட்டுருக்குது. நல்ல சப்பாத்தி மா. ஓகே, 1 கப், 2 கப், 3 கப் எடுக்கிறேன். எங்கள்கிட்ட விட்டு இன்றைக்கு 3 கப் போதும். கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தியில் 4 சப்பாத்தி அப்படி வரும். உப்பு, 1 தேக்கரண்டி உப்பு. உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். சப்பாத்தி ரொட்டி குழைக்கிறதுக்கு அப்படி பெரிய பாத்திரமாக இருக்கணும். நான் ஏன் இந்த தட்டு இன்றைக்கு எடுத்துருக்கிறேன்டா, சப்பாத்தியை அமர்த்தி குழைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ட்ரேயை நான் எடுத்திருக்கிறேன். இதில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். எப்பயுமே நான் சொல்கிறது, ரொட்டியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மா குழைக்கிறதுக்கு இளம் சூட்டு சுடு தண்ணி, அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுக்குற அளவு சூட்டோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த கை விரலை வச்சு பார்க்க ஒரு கணக்கணப்பாக இருந்தால் போதும், அந்தளவு சூடு இருக்கணும். அதோட இது கொதிக்கிற மாதிரி விட்டிங்களேன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த சப்பாத்தி மாவை நல்ல பதத்துக்கு குழைச்செடுப்பேன். அதையோட ஒரு அடியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ தான் மா நல்லா சாஃப்டாக குழைக்கலாம். இந்த மாவை நான் குறைஞ்சது ஒரு 3 மணித்தியாலமாவது குழைச்சி வைக்கணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா வரும். உடனே சுடலாம். உடனே சுடுறதா இருந்தால் நீங்கள் கண்ணு நேரம் பிணைஞ்சு குழைக்கணும். மீன்ஸ் அதை கொஞ்சம் நேரம் சாஃப்டாக வாரத்துக்காக குழைச்சி கொண்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் மா சாஃப்டாக வருதோ அவ்வளோத்துக்கு சப்பாத்தி நல்லா இருக்கும். தண்ணியை ஊற்றி பிணைஞ்சு குழைப்போம். இந்த மாவுக்கு தண்ணி சேர்க்க எப்படி சேர்க்கணும்னு சொன்னால், கையை நினச்சி சேர்க்கணும். இப்படி எடுத்து என்ன செய்யலாம் முத்தாயி? முத்துக்குட்டி, குட்டியம்மா, குட்டிம்மா, இங்கே வாங்கோ இங்கே அம்மாட்ட, இங்கே வாங்கோ முத்தாயி, இங்கே வாங்கோ. செல்ல பிள்ளை முத்து பேபி, முத்துக்குட்டி, இந்தாங்கோ இங்கே வாங்க, வந்துட்டு போங்க, அம்மா பார்த்துட்டு போங்க, வாங்க, ஓடி வாங்க, வாங்க செல்லம் பார்த்துட்டு போகிறீங்களா? குள்ளப்படி இப்போ பாருங்க, இந்த சப்பாத்திக்கு இப்போ தண்ணி போதும். இதை நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். இப்போ கையில் ஒட்டுது. நான் இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கல. இப்போ பாருங்கள், ஊட்டி சேர்த்து கொண்டு வரும்போது இப்போ நான் இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கல. இப்போ இதுக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போகிறேன். இது மேசைக்கரண்டி எடுத்திருக்கேன். இந்த மேசைக்கரண்டியில் இருந்து 1 2 தேவையில்லை, 1.5 மேசைக்கரண்டி எண்ணெய் போதும், அவ்வளோமே போதும். ஓகே, 1.5 மேசைக்கரண்டி எண்ணெய் எடுத்துருக்குறேன்.
இந்த எண்ணெயை போட்டு நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். முத்துக்குட்டி தங்கப்பிள்ளை முத்தாயி 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 முட்டாயி முட்டாயி முத்தாயி. எவ்வளோ சாஃப்டாக வந்துட்டு தண்டுமா. நான் நார்மலாக சப்பாத்தி எப்படி குழைப்பேன்னு சொன்னால் இதே மாதிரி பெரிய ஒரு ட்ரே வச்சுருக்கிறேன். இதை மாதிரி இன்னும் ஒரு 3 மடங்கு சப்பாத்திமா குழைப்பேன் நார்மலாக குழைக்கும் போது. இப்போ நான் நிறைய மாவு எடுத்துக்கொண்டு போய் மாவுக்கு எல்லாம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு போய் டிவிக்கு முன்னால் இருந்து டிவி பார்த்து ஒரு அரை மணி தியாலமாக இந்த மாவை போட்டு பிசைஞ்சு வச்சுக்கொண்டே இருப்பேன். இப்போ வந்து மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கு பிறகு கொண்டு வந்து மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 3 மணி தியாலம் கண்டிப்பாக வச்சுட்டு தான் நான் சுடுவேன். விரும்பின நேரம் எல்லோரும் ஒரே நேரத்தில் வந்து சாப்பிட மாட்டேன்னா கவின் ஒரு நேரம் சாப்பிடுவான், அனுஜா ஒரு நேரம், நானும் எந்த கணவரும் ஒரு நேரம் சாப்பிடுவோம். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அது யாருக்கு எந்த நேரம் பசிக்குதோ அந்த நேரம் ஓடி வந்து சப்பாத்தி சுடுறது. ஜூம். இப்போ வந்து குழச்சி முடிஞ்சது. இது பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்துட்டுதுன்னு சொல்லி எப்படி இருக்குதுன்ட்டு புஷ் இருக்குது. இது அப்படியே இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி குறைஞ்சது 3 மணி தியாலமாவது வைக்கணும். இப்போ 3 மணி தியாலத்துக்கு பிறகு இந்த சப்பாத்தி மாவை எடுத்து நாங்கள் மறுபடியும் ஒருக்கா பிரட்டி விட்டுட்டு இது பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குதுன்னு மேலே இருந்தது அதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு சப்பாத்தியை இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும்மா. இதை வந்து உருண்டை சின்ன உருண்டையாக உருட்டி வைக்க போகிறேன். அப்போ ஈஸியாக எடுத்து தட்டலாம். இதில் உருண்டை கிட்டத்தட்ட 1 கப் மாவுக்கு 3 சப்பாத்தி அளவு தான் பெறும். நான் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஒரு குட்டி சப்பாத்தியும் பாரு மாதிரி செய்திருக்கிறேன். எல்லாம் ஒரே அளவில் எடுக்கையில் கொஞ்சம் சின்னது பெருசாக தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ சப்பாத்தியை தட்ட போகிறேன். நான் வந்து இந்த பேன்லேயும் செய்து காட்ட போகிறேன். நார்மலாக எங்களோட வீட்டில் இருக்கிற நார்மலாக இலங்கையில் எல்லாட்ட வீட்டையும் இது இருக்கும். இது வந்து நான் என்னுடைய அப்பாண்ட ஞாபகமாக தோசைக்கல் வேண்டிட்டு வந்தேன். இதுலேயும் செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. நார்மலாய் இந்த குழைச்ச உருட்டின சப்பாத்தி மாவை மூடி வைக்கணும். அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். உபண்டா எடுத்து தட்டுவோம். தட்டிட்டு எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு கூட சுடலாம். எனக்கு தட்டி சுடுறது தான் ஈஸி மாதிரி. அப்படியே நான் செய்து பழகிட்டேன். நீங்கள் வந்து தட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு கூட செய்து கொள்ளலாம். இப்போ இந்த ரொட்டிக்கல் சப்பாத்தி தட்டுற கல்லில் 2 பக்கமும் மாவை போட்டுட்டு எடுத்த ஒரு உருண்டை எடுத்து தேய்க்கிறேன். இந்த கட்டையில் இந்த 2 சைட்டு தான் பிடிக்கணும். அது 2 பக்கம் பிடிச்சி அமர்த்தி திருப்பும்போது அந்த மா அப்படியே சுற்றி வரும் பாருங்க, ஒரு ரவுண்டாக வரும். அப்பப்போ மாற்றி 2 பக்கம் மாற்றி போட்டு தட்டுறத சின்ன ஒரு அழுத்தம் கொடுக்கல நடுவில் அப்படியே அந்த மா அப்படியே விரிஞ்சு வரும். அப்படியே சுற்றி கொண்டு ரவுண்டாக வரும்.
இந்த ரவுண்டே போதும். நான் வந்து இந்த சப்பாத்திக்கு மேலே பூசுறதுக்காக கொஞ்சம் நெய் எடுக்கிறேன். நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் கூட பூசிக்கொள்ளலாம், இல்லது பட்டரை உருக்கிட்டு அதை கூட போட்டுக்கொள்ளலாம். எங்களோட வீட்டில் நான் பிள்ளைகளுக்காக நெய் சேர்ப்பேன் எப்பயுமே. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் நார்மலாக கூட எண்ணெய் போடாமல் கூட சப்பாத்தியை செய்யலாம். இதை வந்து லைட்டாக உருக்கி எடுக்கணும். இப்போ இதை இதில் வச்சா குயிக்காக உருகிடும். இப்போ உருகுது, குயிக்காக உருகிடும். பிடிக்கல அது பிறகு அவ்வளோத்துக்கு சூடு வரையில சுடாத சுடாத சுடாத. ஓகே, இதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ நான் தட்டி வச்சுருந்த சப்பாத்தியை இந்த பேனில் போடுறேன். பேனில் போடைக்கு எண்ணெய் எதுவும் போடையில் நார்மலாக போட்டுடுறேன். 10 செகண்ட் அப்படியே மெதுவாக பிரட்டிட்டு இறுக்கி அழுத்தினா இந்த பச்சைத்தன்மையில் கையில் அப்படியே படிஞ்சிடும். மெதுவாக கையால் திருப்பி திருப்பி விடுறேன். அதை திருப்பி இப்படி போடுறேன். ஒவ்வொரு 10 செகண்டுக்கு ஒருக்கா மாற்றி மாற்றி போடணும். இப்போ வந்து கையால் தொடக்கூடிய சூடு இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் கையால் தொடாட்டிக்கு தட்டு இப்போ வச்சு தொட்டலாம். சரியாக சுடுது. ஓகே, அடுப்பை நல்லா இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியமாக வச்சு கொஞ்சம் நெருப்பை குறைச்சி விட்டுட்டு இப்போ பாருங்கள் எப்படி பொங்க போகுதுண்டு. நல்லா நெருப்பை குறைச்சி விட்டுட்டு சப்பாத்தி ரெடி. இதுக்கு மேலே நெய்யை பூசிட்டு நெருப்பை குறைச்சி விட்டு சப்பாத்தி எடுக்கலாம். அதுவே அடுத்த பக்கம் இப்போ பாருங்க, ஒரு 3 தடவை திருப்பி திருப்பி போட்டால் பிறகு அப்படியே பொங்கி வரும். அப்படியே தேய்ச்சி விடணும். திருப்பி தேய்க்காமல் தட்டாப்பியால் அப்படி நார்மலாக தேய்ச்சிட்டு அமதி பிடிக்கவே அப்படியே பொங்கி வருது. தவளை குஞ்சு இப்போ எங்கட ஒரு தோசைக்கல்லில் போட்டு காட்டுறேன். எங்களோட தோசைக்கல் சூடானவுடனே ஒரு துடைச்சி விடுவோம். நீங்கள் எண்ணெய் போட்ட இதாலேயும் துடைக்கலாம், நான் வெறும் பிளேன் டிஷ்யூவாலேயே துடைக்கிறேன். டங்கு 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 நல்லா இருக்கா. நெருப்பை குறைச்சி விடணும். தோசைக்கல்லில் அதிக நெருப்பு இருக்கக்கூடாது. இதை போட்டு பாருங்க, இப்போ பொங்கை போகுறான்.
மடிச்சிடும் கொஞ்சம். இந்த சப்பாத்தி வந்து பரோட்டா மாதிரி அப்படியே லேயராக வரும். பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நார்மலாக நல்ல மெல்லிசாக தட்டிட்டு அதுக்கு மேலே நெய்யில் கொஞ்சம் அப்படியே மேலால் பிரட்டிட்டு, ஈஸி தான் இதை செய்கிறது. நல்லா ஒரு டீஸ்பூன் எண்ணெயை போட்டு பூசிட்டு அதுக்கு மேலே நாங்கள் எடுத்து வச்சுருந்த மாவை லைட்டாக தூவுறத, நிறைய போடாமல் எப்படி மட்டும் இருந்தது பாருங்க. இதை தூக்கி 4 பக்கத்தாலையும் தூக்கி மடிக்கிறோம். இந்த மடித்த சப்பாத்தியை இப்படியே தட்டுறோம். இது ஒரு சதுரமான ஷேப்பில் தட்டுறேன். எஸ், இந்த சப்பாத்தி எந்த அளவு மெல்லிசாக தட்டினோ அதே மாதிரியே இதை தட்டுறேன். இப்போ இதை அப்படியே சுடலாம். அந்த சப்பாத்தி எப்படி சுட்டோமோ அதே மாதிரி திருப்பி போடணும். இதுக்கு இடக்கிடையே எண்ணெயை பூசி விடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி செய்யும்போது பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த சப்பாத்தி ஒரு சப்பாத்தியும் பிச்சு காட்டணுமே. ஒரு பொக்கெட் மாதிரி வந்திருக்கும். பொங்கினதால தான் அப்படி வரும். இதை மடித்து உருளைக்கிழங்கு கிரேவியில் தொட்டு இந்த சப்பாத்தியே நான் உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் சூப்பராக இருக்கும். இது வந்து இவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குதுன்னு இப்படி தட்டாக பிஞ்சு வரணும். சப்பாத்தி கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் சப்பாத்தி செய்ய தெரியாது, நீங்கள் செய்து பாருங்க. சூப்பரான ஒரு சப்பாத்தி. இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.